இங்கிலாந்து நாட்டின் ஒரு பசுமையான கிராமப்புறம் மாலை நேரத்தில் ஒரு ஓவியமாக தோன்றியது. சூரியன் மறையும் முன் தங்க நிற ஒளி புல்லின் மீது பரவியது. அதன் பக்கத்தில் சிறிய ஆறு மெதுவாக ஓடியது. நீரில் வானத்தின் நிறம் கலந்திருந்தது. அங்கே பச்சை புல்லில் படுத்தபடி இருந்தாள் ஆலிஸ். அவள் தலையை கைகளின் மேல் வைத்து வானத்தை பார்த்தபடி படுத்திருந்தாள். அருகில் அவளது அக்கா ஒரு தடிமனான பழைய புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தாள். அக்கா, அந்த புத்தகத்தில் படம் இல்லையா? இல்லை ஆலிஸ், என்று அக்கா மெதுவாக சொன்னாள். இது ஒரு சிந்தனை புத்தகம். ஆலிஸ் உதட்டை சுளித்தாள். படங்களே இல்லாமல் இதில் என்ன சுவாரஸ்யம் என்று அவள் நினைத்தாள். காற்று அவளது முடியை அசைத்தது. அவள் கண்களை மூடி, ஏதாவது அற்புதமானது நடந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைத்தாள். திடீரென்று புல்லின் நடுவே ஒரு சப்தம். ஒரு வெள்ளை முயல் வேகமாக ஓடி வந்தது. ஆனால் அது சாதாரண முயல் அல்ல. அது சிறிய சிவப்பு நிற ஜாக்கெட் அணிந்திருந்தது. கையில் பொற்கடிகாரம் கட்டியிருந்தது. ஐயோ, நான் தாமதமாகிவிட்டேன். ராணி என்னை விடமாட்டாள். இன்று நான் தொலைந்து விட்டேன் என்று அது பதட்டமாக சொன்னது. ஆலிஸ் எழுந்து நின்றாள். முயல் பேசுகிறதா? இது கனவா, நனவா என்று அவள் ஒரு நிமிடம் திகைத்தாள். முயல் அவளை பார்க்கவில்லை. அது ஓடிக்கொண்டே ஒரு பெரிய மரத்தின் அடியில் இருந்த குழிக்குள் குதித்தது. ஆலிஸின் இதயம் வேகமாக துடித்தது. இங்கு என்ன நடக்கிறது? அவள் மெதுவாக குழியின் அருகே சென்றாள். அவள் தயக்கமின்றி அதன் பின்னால் குதித்தாள். அவள் கீழே விழவில்லை. அவள் மிதந்தாள். சுவர் முழுவதும் புத்தக அலமாரிகள், பழைய உலக வரைபடங்கள், சின்ன சின்ன பாட்டில்கள். ஒரு அலமாரியில் ஆரஞ்சு மார்மலேட் என்று எழுதப்பட்ட ஜாடி ஒன்று இருந்தது. அவள் அதை எடுத்து பார்த்தாள். ஓ, காலி என்று அவள் ஆச்சரியப்பட்டாள். நான் எவ்வளவு ஆழம் விழுகிறேன் என்று அவள் சிந்தித்தாள். பூமியின் மறுபக்கம் வந்து விடுவேனா என்று அவளுக்குள் பேசிக்கொண்டாள். ஆனால் அவளுக்கு பயமில்லை, ஆர்வம் மட்டுமே இருந்தது. இறுதியில் உலர்ந்த இலைகள் மீது மெதுவாக இறங்கி தரையை தொட்டாள். அங்கு இருந்ததோ ஒரு நீண்ட மண்டபம். ஒளி மங்கியது. அங்கே நிறைய கதவுகள் இருந்தன. சில சிறிய கதவுகள், சில பெரிய கதவுகள், சிலவை வட்டமான கதவுகள். ஆனால் அனைத்து கதவுகளும் பூட்டப்பட்டிருந்தன. அவள் மெதுவாக சுற்றி பார்த்தாள் அந்த இடத்தை. நடுவில் ஒரு கண்ணாடி மேசை ஒன்று இருந்தது. அதன் மீது சிறிய பொற்சாவி ஒன்று இருந்தது. அவள் அந்த சாவியை எடுத்து ஒவ்வொரு கதவையும் திறக்க முயன்றாள். இது திறக்கவில்லை, இது கூட இல்லை. ஆனால் எந்த கதவுகளையும் அவளால் திறக்க முடியவில்லை. அப்போது ஒரு திரையின் பின்னால் மிக சிறிய கதவு ஒன்று இருந்ததை ஆலிஸ் கவனித்தாள். சாவியை எடுத்து அதற்குள் போட்டாள். சாவி சரியாக பொருந்தியது. கதவின் பின்னால் மிக அழகான தோட்டம். வெள்ளை ரோஜாக்கள் பூத்து குலுங்கின. அதன் மேல் பறக்கும் வண்ணத்து பூச்சிகள், ஒளிரும் பாதைகள், அழகிய நீரூற்றுகள் அவள் மனதை கவர்ந்தன. நான் அங்கே போக வேண்டும் என்று அவள் கூறினாள். ஆனால் அந்த கதவு மிக சிறியதாக இருந்தது. அவள் என்ன செய்ய என்று யோசித்தாள். அவள் மெதுவாக சுற்றி பார்த்தாள். மேசையின் மீது பாட்டில் ஒன்று இருந்தது. அதன் மேல் ட்ரிங்க் மீ என்று எழுதியிருந்தது. ஆலிஸ் சற்று யோசித்தாள். இது விஷமில்லையே என்று பயந்து அதில் ஒரு சொட்டு குடித்தாள். திடீரென்று உலகமே பெரியதானது போல இருந்தது. அவள் ஒரு பொம்மையின் அளவு சுருங்கினாள். இப்போது அவளால் கதவிற்குள் செல்ல முடியும். ஆஹா என்று அவள் மகிழ்ந்தாள். ஆனால் சாவியை மேசையிலே மறந்து வைத்து விட்டாள். அவள் குழப்பமடைந்தாள். அவள் வருத்தத்துடன் என்ன செய்ய என்று சுற்றி பார்த்தாள். அருகில் ஈட் மீ என்று எழுதப்பட்ட கேக் ஒன்று இருந்தது. அதை சாப்பிட்டதும் அவள் அளவுக்கு அதிகமாக வளர்ந்தாள். அவள் தலை மாடியை தொட்டது. அவள் கால்கள் வீட்டை உடைப்பன. அவள் பயந்து விட்டாள். இது என்ன என்று அவள் அழத் தொடங்கினாள். அவள் அழுது அழுது அழுத கண்ணீர் சிறிய குளமாகவே மாறிவிட்டது. ஆலிஸ் மீண்டும் சுருங்கிய போது அவள் அந்த குளத்தில் வழுக்கி விழுந்தாள். நீரின் மேல் ஒளி பிரதிபலித்தது. அது அவளது சொந்த கண்ணீர்தான் என்பதால் அவள் உள்ளத்தில் ஒரு விசித்திரமான உணர்வு எழுந்தது. இது என்னுடைய கண்ணீர்தானே என்று அவள் மெதுவாக சொன்னாள். அப்போது அருகே சிறிய சலசலப்பு. ஒரு சாம்பல் நிற எலி நீரில் தன் மீசையை அசைத்தபடி மிதந்தது. நீ மனிதரா என்று அது சற்று எச்சரிக்கையுடன் கேட்டது. ஆலிஸ் ஒரு நிமிடம் யோசித்தாள். ஆம், ஆனால் இப்போது நான் எவ்வளவு உயரமோ எனக்கே தெரியவில்லை என்றாள் ஆலிஸ்.
எலி மூச்சை இழுத்தது. நான் மனிதர்களை நம்பவதே இல்லை. அவர்கள் எப்போதும் எங்களை பிடிக்க முயல்வார்கள். நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று ஆலிஸ் மெதுவாக சொன்னாள். அப்போது அருகே ஒரு வாத்து தண்ணீரை தட்டியது. ஒரு டோடோ பறவை தன் இறகுகளை சீர் செய்தது. சிறிய லாரி பறவை, ஒரு காகம், இன்னும் பல உயிரினங்கள் அங்கே மிதந்தன. அவர்கள் எல்லோரும் கரையை நோக்கி நீந்தினர். நாம் எல்லோரும் நனைந்து விட்டோம். உலர ஒரு வழி தேவை என்றது டோடோ. தீ மூட்டலாமா என்று அந்த வாத்து சொன்னது. அது இங்கு எப்படி என்று எலி சினுங்கியது. டோடோ திடீரென்று அறிவித்தது. நாம் ஓட்டப்பந்தயம் நடத்துவோம் என்று கூறியது. எங்கே தொடங்குவது என்று ஆலிஸ் ஆச்சரியமாக கேட்டாள். தொடக்கம் எதுவும் இல்லை. அப்போ முடிவு? அதுவும் இல்லை என்றது டோடோ. அவர்கள் எல்லோரும் ஒரு வட்டமாக ஓடத் தொடங்கினர். சிலர் மெதுவாக, சிலர் வேகமாக, சிலர் எதிர் திசையில் ஓடினர். அது முற்றிலும் ஒரு அர்த்தமில்லா ஓட்டம். ஆனால் சிரிப்புடன் அவர்கள் மகிழ்ச்சியாக ஓடினர். சில நேரம் கழித்து டோடோ கையை உயர்த்தியது. பந்தயம் முடிந்தது என்று எல்லோரும் கேட்டனர். யார் வென்றார்கள் என்று அவர்கள் கேட்டனர். டோடோ சற்று சிந்தித்தது. பின்னர் பெருமையாக சொன்னது. அனைவரும் வெற்றி என்று அறிவித்தது. அனைவரும் கைத்தட்டினர். ஆலிஸ் சிரித்தாள். இங்கே தோல்வி என்றே இல்லையா? அவள் உள்ளத்தில் ஒரு சின்ன உணர்வு தோன்றியது. இங்கே யாரும் தோல்வியாளராக இருப்பதில்லை. காடு அமைதியாக இருந்தது. காற்றில் மெதுவான புகை மணம். ஒரு பெரிய மடம், அதன் மேல் அமைதியாக அமர்ந்திருந்தது ஒரு நீல நிற புழு. அது மெதுவாக புகை வளையங்களை உருவாக்கிக் கொண்டிருந்தது. அது அவளை பார்த்தது. நீ யார் என்று மெதுவாக கேட்டது. அந்த கேள்வி ஆலிஸின் மனதை ஆழமாக தொட்டது. நான் இன்று பலமுறை மாறிவிட்டேன் என்று அவள் சொன்னாள். அப்படியானால் நீ இன்னும் உன்னை அறியவில்லை. ஆலிஸ் சற்று கவலையுடன், அப்படியானால் நான் யார் என்றாள். புழு காளானின் ஒரு பக்கத்தை தொட்டது. இதன் ஒரு பக்கம் உன்னை உயர்த்தும், மற்ற பக்கம். இதன் மற்றொரு பக்கம் உன்னை சுருக்கிவிடும். ஆலிஸ் இரு துண்டுகளையும் கையில் எடுத்தாள். முதலில் சிறிய துண்டை எடுத்து சாப்பிட்டாள். அவள் திடீரென்று உயர்ந்தாள். ஆஹா, மீண்டும் உயர்ந்து விட்டேன். பின் மெதுவாக மற்றொரு பக்கம் சாப்பிட்டாள். அவள் சுருங்கினாள். பல முயற்சிகளுக்கு பிறகு அவள் தன் உயரத்தை சரியாக வைக்க கற்றுக்கொண்டாள். அவள் சிரித்தாள். நான் இதை கற்றுக்கொண்டேன். அவள் உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கை. என்னை நான் கட்டுப்படுத்த முடியும் என்று. அவள் மெதுவாக நடந்தாள். காட்டில் ஒரு கிளை அசைந்தது. அதில் முதலில் புன்னகை மட்டும் தோன்றியது. ஆலிஸ் பின்னோக்கி நகர்ந்தாள். பிறகு கண்கள் தோன்றினர். பிறகு முழு உருவம். அது ஒரு செஷாயர் கேட். ஆலிஸ் அதனை சிறிது நேரம் வியந்து பார்த்தாள். பின்னர், நான் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று கேட்டாள். நீ எங்கு செல்ல விரும்புகிறாய் என்று அது எதிர்கேள்வி கேட்டது. எனக்கே தெரியவில்லை. பூனை சிரித்தது. அப்படியானால் எந்த வழியும் சரிதான். ஆனால் நான் தவறான வழியில் சென்றால் என்றாள் ஆலிஸ். அதற்கு அந்த பூனை, இந்த உலகில் தவறு என்றே இல்லை என்று கூறியது. ஆலிஸ் அமைதியாக நின்றாள். பூனை மெதுவாக மறையத் தொடங்கியது. முதலில் வால், பிறகு உடல், பிறகு கண்கள், இறுதியில் புன்னகை மட்டும் காற்றில் மிதந்தது. ஆலிஸ் மெதுவாக சொன்னாள். சில பதில்கள் புதிராக இருந்தாலும் அவை உண்மைதான். அவள் மீண்டும் நடந்தாள். ஒரு பெரிய மரத்தின் கீழ் நீண்ட மேசை ஒன்று போடப்பட்டிருந்தது. அங்கே சில கோப்பைகள், தேநீர் கிண்ணங்கள், பாதியாக சாப்பிட்ட கேக் மற்றும் நாற்காலிகள் இருந்தன. அங்கே இருந்தவர்கள் மேட் ஹேட்டர், மார்ச் முயல், ஒரு தூங்கும் டார்மவுஸ். இங்கே இடமில்லை என்று அவர்கள் ஒரே நேரத்தில் கட்டினர். ஆனால் இங்கே பல இருக்கைகள் காலியாக இருக்கிறதே என்று ஆலிஸ் சிரித்தாள். மேட் ஹேட்டர் அவளை பார்த்து சிரித்தான். நேரம் நின்றுவிட்டது. எப்படி என்று கேட்டாள். நேரம் என்னிடம் கோபம் படித்துவிட்டது. அதனால் எப்போதும் 6 மணிதான். அதனால் எப்போதும் தேநீர் நேரம். அப்படித்தான் என்று அவர்கள் பேசினர். அவர்கள் புதிர்கள் கேட்டனர். ஒரு காகம் ஏன் எழுதும் மேசை போல இருக்கிறது? ஆலிஸ் குழம்பிவிட்டாள். அதற்கு பதில் என்ன? எங்களுக்கே தெரியாது என்று அவர்கள் சிரித்தனர். அவள் மெதுவாக எழுந்தாள். இங்கே எதற்கும் அர்த்தமில்லை என்று அவள் நினைத்தாள். ஆலிஸ் மீண்டும் முன்னேறி சென்றாள். அங்கே ஒரு தோட்டம் மிகவும் அழகாக இருந்தது. வெள்ளை ரோஜாக்கள் பூத்து குலுங்கின. ஆனால் அங்கே பயமும் கலந்திருந்தது.
சீட்டு வீரர்கள் வெள்ளை ரோஜாக்களில் சிவப்பு வண்ணம் பூசிக்கொண்டிருந்தனர். ராணி பார்த்தால் நாங்கள் முடிந்து விடுவோம் என்று பயந்தனர். அப்போது, என்ன செய்கிறீர்கள் என்று ஒரு குரல் தூரத்தில் கேட்டது. திடீரென்று அங்கே இதயராணி வந்தாள். அவளது குரல் முழங்கியது. அவர்களின் தலையை வெட்டுங்கள் என்று அவள் கத்தினாள். அவள் கோபம் மிகைப்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் அவள் உள்ளத்தில் ஒரு தனிமை இருந்தது. ஆனால் ஆலிஸ் தைரியமாக நின்றாள். இது ஒரு விளையாட்டு உலகம் மட்டுமே என்று அவள் மனதில் நினைத்தாள். உடனே அவர்கள் அனைவருமே நீதிமன்றம் சென்றனர். நீதிமன்றம் குழப்பத்தில் இருந்தது. சாட்சிகள் அர்த்தமின்ற வார்த்தைகள். விதிகள் அடிக்கடி மாறின. ஆலிஸ் மெதுவாக உயர்ந்தாள். அவள் இனி பயப்படவில்லை. இது எல்லாம் அர்த்தமென்றது என்று அவள் உறுதியாக சண்டாள். அந்த வார்த்தைகள் காற்றில் ஒலித்தன. சீட்டு வீரர்கள் பறந்து அவளை நோக்கி வந்தனர். அவளை தாக்க முயன்றனர். அவள் கண்களை திறந்தாள். மீண்டும் ஆற்றங்கரை. அக்கா அருகில். மாலை இரவாக மாறியது. ஆலிஸ் மெதுவாக சிரித்தாள். அந்த உலகம் கனவா? ஆனால் அவள் அறிந்தாள், கற்பனை இருக்கும் வரை அந்த உலகம் என்றும் உயிரோடு இருக்கும். இப்போது கண்களை மூடு. உனது அதிசய உலகம் கதவை திறக்க காத்திருக்கிறது.